என்ன மேடம் இப்படி வந்திருக்கீங்க? யாரையும் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தையே காணும், ஆளே மறந்துட்டாங்க. அதே உசுரோடு இருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா மேடம்? நான் கூட என்னமோ என்னையே தேடி வந்திருக்கீங்களோ, என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கே, என்னை தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு நினச்சி வேறு யாரையும் பார்க்க வந்திருக்கீங்களா? சரி, நான் கிளம்புறேன். சிவா, இருந்தாலும் உனக்கு கொழுப்பு அதிகம். உன்னே பார்க்க வந்திருக்கேன் தெரியும், ஃபோன் பண்ணி தான் வர சொன்னேன். அப்புறம் என்ன வந்துட்டு கிண்டலா? இல்லை குதிரவாளு, ரொம்ப சூடாக இருக்கியா, அதையும் கொஞ்சம் கூல் பண்ணலாமேன்னு கேட்டேன். பார்த்தா இன்னும் ரொம்ப சூடாகிற. என்னை தேடி வந்திருக்கிய, என்ன புதுசாக இருக்குது? நீங்கள் தான் அந்த பக்கம் வந்தாலும் ஆளே மறந்துட்டே எனக்கு என்ன இருக்கியே. என்னம்மா பண்ணுறது, எல்லாம் உங்கள் அண்ணன் பார்த்த வேலை. வேறு பிரான்ச்சுக்கு அப்படியே சைட் லாப்பில் மாற்றி விட்டேன். உன் பின்னாடி சுற்றுறது என்னமோ தெரிஞ்சிருச்சோ என்னமோ. சும்மா எங்கள் அண்ணனே குறை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. பாசமலரா, எங்கள் அண்ணனே உங்களை பார்க்கவே போச்சுன்னு தெரியுமா? முன்னாடி சொல்கிற நிஜமாவா? உங்கள் அண்ணனுக்கு இப்போ மேட்ரு தெரியுமா? என்ன மேட்ரு? இல்லை உங்கள் அண்ணன் உன்னை பார்க்க போக சொன்னான்னு சொன்னியே, அதையும் கேட்டேன் எதுக்குன்னு. இல்லை, சும்மா தான். நீங்கள் இங்கே வரவே இல்லையா, அதனால தான். ஆமாம், நான் பவிட்டையும் பேசினே ரொம்ப நாள் ஆச்சு. 2 நாளாக ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன். பவியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. பவி ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அதனால தான் வர முடியல. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டியா? நீங்களும் எல்லாம் பார்த்துப்பீங்களோ? அண்ணன் ஒருத்தர் நான் எதுக்கு இருக்கேன், ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டியா? இந்த வச்சுக்கிறேன், இந்த வாரியர். அச்சோ, நீங்கள் வேறு பொறுன்னு புரிஞ்சு தள்ளாதிய. பவிக்கெலாம் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கா. எங்கள் அண்ணன் இருக்கால, அவன் தான் விழுந்து தான் கையில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதையும் சத்த நேரம் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன். இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருப்போம். யாருக்கு? பிரவீனுக்கா? கீழே விழுந்துட்டாப்லையா? எப்படி ஊனா ஃபோன் பண்ணுவியே, இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? இந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது இல்லை. நைட்லாம் யாரை இருந்து பார்த்துக்கிறா? ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நீங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளை இருந்து பார்த்துப்பீங்களா? அண்ணா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேணாம், எதுக்கு எல்லாரையும் கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு. பகலில் நான் தான் பார்த்துப்பேன், நைட்டு நவீன் அண்ணா வருவாங்க. ஓ, நான் யாரோ தானே, அதனால என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. நான் வந்து எதுக்கு பார்த்துக்கிறேன்? நான் எப்படியும் அண்ணியம் தானே உங்களுக்கு. அப்படிலாம் இல்லை சிவா, அண்ணன் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அப்படி நினச்சிருந்தா உன்னை பார்த்துட்டு சொல்லுவானே. நம்ம லவ் பண்ணுறது அண்ணனுக்கு தெரியும். என்னது லவ் பண்ணுறதா? நீனே என்கிட்ட இவ்வளோ நாள் சொன்னது இல்லையேடி, இப்போ தான் சொல்கிற. ஆமாம்ல, அப்போ உங்கள் மனசில் நான் இல்லையா? நான் தான் சும்மா கற்பனை பண்ணி எடுத்துட்டேனா? அப்போ வேணாலும் பேசுறதுலாம் சும்மாவா? ஆமாம், சும்மா கிண்டலுக்கு கொண்டு பேசுனேன், அதுக்காக லவ்னு அர்த்தமா? வீடு பூரா இப்படி தான் நீ பரப்பி வச்சிருக்கியா? உங்கள் அண்ணன்ட்டெல்லாம் சொல்லி வச்சிருக்கியா? உங்கள் அண்ணன் சும்மாவே ஏதாச்சும் சொல்லுவானே. நானும் உன் பின்னாலாம் சுற்றுறப்பா, சும்மா கேலி கிண்டலுக்கு ஏதாச்சும் சொல்லியிருப்பேன். மற்றபடி இந்த லவ் கல்யாணம் அதுக்கெல்லாம் நமக்கு வேறு பொண்ணுதே செட் ஆகும். ஓ அப்படியா? சரி கிளம்புங்க, அப்புறம் எதுக்கு நிற்கிறியே? சும்மா டைம் பாஸ்க்கு பேசலாம்ல, பொழுது போகலை. ஆமாம், டைம் பாஸ் வச்சுக்கிறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். அப்படிலாம் இல்லடி, சும்மா அடியாமல். இப்போ உங்கள் அண்ணன் எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்களா? சாயங்காலம் வேணா நான் வரட்டுமா? இல்லை வேணாம், இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் தான் சொன்னாங்க. வீட்டுக்கு அம்மாட்டெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. என்ன பண்ணுறதில்ல, ரூமில் தான் வச்சு பார்த்துக்கணும். இல்லைன்னா ஊருக்கு போகணுன்னு சொன்னால் அதுவும் கேட்க மாட்டேங்குது. சரி, நான் 2 நாள் லீவ் போட்டுட்டு ரூம்லேயே வந்து தங்கிக்கிறேன். இல்லை சிவா, அதெல்லாம் வேணாம். அண்ணன் இதனால தான் வேணாம், சொல்ல வேணாம்னு சொல்லிச்சு. அவ்வளோ தூரம் வந்து வரணும், அப்புறம் லீவ் வேறு இப்போ தான் சேர்ந்துருக்கேன், லீவ்லாம் போட வேணாம். அதனால தான் அண்ணன் சொல்ல வேணாம்னு சொன்னிச்சு. அப்புறம் சிவா, என்னோட யாபம்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா வந்து பார்த்துருப்பீங்களே. சுத்தமாக மறந்துட்டியேன்னு, அவ்வளோதானே எல்லாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நீ வேற இங்கே டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறாங்க. யாராச்சும் இந்த கம்பெனிக்கு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் புது ஆளு, எல்லாரும் நல்லா அங்கே இருந்துட்டியே, நான் மட்டும் இங்கே வந்துட்டேன். நீ வேணா இங்கிட்டு வந்துடுறியா கேட்டுக்கிட்டு? நான் பவியை விட்டுட்டுலாம் வரமாட்டேப்பா. அவள் வந்தால் வேணா நான் வரேன். அவளையும் கூட்டிட்டு வாடி. நான் சொன்னால் ஏதாச்சும் சொல்லுவா, நீனே கூப்பிடு. அவள் கண்டிப்பாக வரமாட்டான். எங்கள் அண்ணன் அங்கே இருக்கேன்ல, அதனால கண்டிப்பாக வரமாட்டான். ஆமாம், ஒன்று கேட்குறேன்னு நினச்சி உண்மையை சொல்லுவியா? பவி என் தங்கச்சி தான், அவள்கிட்ட கேட்கலாம். இருந்தாலும் அண்ணனா போயிட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பவிக்கும் பிரவீனுக்கும் ஏதாச்சும் சம்திங் கிழிஞ்சு போச்சு. இதுவே உனக்கு தெரியாதா? ஆஃபீஸ் பூரா தெரியும், உனக்கு தெரியாதா? இல்லடி, நல்லா பேசுவாங்க. இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக போயிட்டா என்ன பண்ணுறேன்? நான் அவட்ட பவிக்கிட்ட தெரியாமல் போய் லவ் பண்ணியான்னு கேட்டு அவள் என் ஃப்ரெண்டு எதுக்கு நான் இப்படி கேட்டேன்னு கேட்டால் எனக்கு சங்கட்டமாக இருக்கும்ல. அதனால தான் உன்ட்ட கேட்குறேன். நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவே கண்டினியூ நல்லா இருக்கும். எங்கள் அண்ணனும் நல்ல கேரக்டர், பவியும் நல்ல கேரக்டர், 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்ல. எப்படி நம்மளை மாதிரியே வா? அப்படியும் சொல்ல முடியாது. அடி பாவி, என்னடி திடீர்னு பல்ட்டி அடிக்கிற? அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிற. அதெல்லாம் சும்மா அப்பப்போ அப்படி தான் வரும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. சரி சிவா, நான் கிளம்பட்டுமா? டைம் ஆச்சு. பவி வேற எங்கள் காலிலேருந்து இருப்பா, ஒரு ஆளாக இருப்பா. சாப்பிட்டாலான்னு கூட தெரியல. நான் வர காலையில் கிளம்பி வந்துட்டு எவ்வளோ தூரம்? சரி பிரீத்தி, நீ கிளம்பு. நான் உங்கள் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரி சிவா, பார்த்து பத்திரமா இருங்க. அடிக்கடி வாங்க, வரக்கூட மாட்டேங்கிறீங்க. வாரத்தில் ஒரு நாளாச்சும் வந்து பார்த்துட்டு போகலாம்ல. பார்க்காம இருந்தால் ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஃபோன் பண்ணாலும் எப்போ பார்த்தாலும் வேலை பார்க்குறோன்னே சொல்கிறீங்க. ஃபோனும் ஒவ்வொரு நேரம் எடுக்கிறதே இல்லை, டவரும் இல்லை. ஃபோன் அடித்தாலும் வரக்கூட மாட்டேங்குது. மனசு ஒரு மாதிரியாக இருக்குல்ல. ஒரு நாள் பேசாமல் இருந்து பிரிஞ்சதுனால என்னை தேடி வந்தேன். பிரிய தான் காதலோட நெருக்கம் அதிகமாகும். ஆமாம், எங்கேயும் அதிகமாகுது. பார்க்கணுன்னு தோணும், ஆனால் வந்து பார்க்க முடியாது. இன்னைக்கு தான் வந்திருக்கேன், எத்தனை நாள் கழிச்சு. அதுக்கு பேர் தாண்டி லவ். எனக்கு தான் பார்க்கணும்னு தோணுச்சு, நாளைக்கு வரலான்னு பார்த்தேன். பார்த்தியா, நீ இன்னைக்கே வந்துட்ட எனக்கு முன்னாடி. நம்ம 2 பேர் மனசும் எப்படி ஒத்து போகுதுன்னு பார்த்தியா? சரி சிவா, நான் கிளம்பட்டுமா? முன்னாடி அதுக்குள்ளும் போகிறேன்னு இப்போ தானே வந்து இருடி, கொஞ்சம் நேரம் வெளியில் எங்கேயாச்சும் போகலாம். இல்லை சிவா, இங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்ல. இல்லைன்னா கூட இருக்கலாம். இன்னொரு நாள் வரட்டுமா?
சரி கிளம்பு, நான் இருக்க சொன்னா நீ இருக்கவா போற? அப்படிலாம் இல்லை சிவா. சரி எங்கே போகலாம் சொல்லு. என்ன முடியாதுன்னு சொன்ன, இப்போ ஓகேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது, நீ கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது மூஞ்சி டொஸ்ஸுன்னு போயிடுச்சு. அதனால தான் பாவமாக போயிட்டு என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. ஆனால் இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கவே நான் சப்புன்னு கட்டையால் வச்சு அடிபட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது, எக்ஸ்கியூஸ்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் செல்லக்குட்டி. இப்போயே நீ எப்படி மறக்க தெரிஞ்சு வச்சு 2 தடவை கெஞ்சினா போதும், நீ அப்படியே ஆள் ஃப்ளாட் ஆயிடுவேன். அப்புறம் என்ன எனக்கு கவலை? ரொம்ப நல்லதுதான்ப்பா. வீக்னஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இது பண்ணலாம். பார்த்துட்டீங்களோ, நான் ஒன்றும் எங்கேயும் வரல, நான் போகிறேன் போங்க. செல்லல சும்மா சொன்னேன்டி. சரிவா, எங்கேயாச்சும் போகலாமா? இங்கே தான் பைக்கே இல்லை, எப்படி போகிறது? பஸ்ஸில் போயிட்டு இருந்தால் லேட் ஆகுமே. நமக்கு எவனாச்சும் ஒரு அடிமை பைக் கொண்டு வந்திருப்பாங்க இங்கே கம்பெனியில். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இருச்செல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போனோன்னு வச்சுக்கவே யார் என்ன ஏதுன்னு லொட்டு லோசுக்கு நான் 1008 கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். சரி சிவா, வேகமாக போயிட்டு வாங்க, நிற்கிறேன். என்ன பவி இந்த போயிட்டு வரதுன்னா இவ்வளோ நேரம்? ஆமாம், இன்னும் சாரியில் வந்திருக்க. சாரியில் வேற செம்ம அழகாக இருக்க. நான் என்ன முடியாமல் இருக்கணும் அப்போ பார்த்து சாரியில் வர. நான் நல்ல முள்ள இருக்கும்போதெல்லாம் நல்லா இருக்கும் போதெல்லாம் வர மாட்டேங்கிறேன். இப்படி தான் பவி பண்ணுவேனியாண்ணா? இல்லை பிரவீன், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான் சாரி கட்டிட்டு வந்தேன். இப்போ எதுக்கு கோயிலுக்கு? என்ன பிரவீன் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்கள் நல்லா வரணும்னு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். ஓ அப்படியா? அப்படி ஒன்று இருக்குல்ல, அதை நான் மறந்துட்டே போயிட்டேன். ஆமாம், நான் கொடுத்த சாரியை நீ வாங்கிக்கவே இல்லைல்ல? அப்போ தந்தியே, அதுக்கப்புறம் நீங்கள் தரவே இல்லையே. சரி, நான் ரூம் போனதும் எடுத்து தரேன். சாரி மட்டும் தந்தா போதுமா? ப்ளவுஸ் யார் தைச்சு தருது? என்னடி சாரி தான் எடுத்து கொடுப்பான்னு பேர் ப்ளவுஸ் வேறு தைச்சி கொடுக்கணுமா? சரி, தைச்சிட்டா போச்சு. எப்போ கட்டிப்பேன்? எப்போ கட்டிப்பேன்னா புரியலை. எப்போ கட்டிப்பேன்னு கேட்டேன். நீங்கள் ஓகே சொன்னால் நாளைக்கே கட்டிக்கலாம். நாளைக்கேவா? ஓகேவா உனக்கு? ஓகே தான், நான் சாரியை தான் சொன்னேன், வேறு எதையும் சொல்லலை. ஹலோ மேடம், நாங்களும் சாரியை தான் சொன்னோம், வேறு எதையும் சொல்லலை. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. போடா லூசு. இன்னடி சைடு கேப்பில் வாடா போடாங்கிற. மாமான்னு கூப்பிடுவேடி. அதெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் ப்ளீஸ் டி, செல்லம் இல்லை. பவி ப்ளீஸ் டி, மாமான்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடு. நீ மாமான்னு ஒரு தடவை கூப்பிட்டேன்னு வச்சுக்கவே இந்த கை கட்டு எல்லாம் அப்படியே பறந்து போயிருண்டி. அதெல்லாம் நான் கூப்பிட முடியாது. ப்ளீஸ் டி பவி, செல்லம் இல்லை ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை மாமான்னு மட்டும் கூப்பிடுறி. ஆசை தோசை அப்பளை விட மாமான்னு கூப்பிடணும். மாமான்னு அதெல்லாம் இப்போ கூப்பிட மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா கூப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு தடவை கூப்பிடுறி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நிறையா தடவை கூப்பிடுக்கலாம். ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுறி ப்ளீஸ் டி. இவளை கெஞ்சிடல, மாமா பாவண்டி ப்ளீஸ் டி. இவளை கை வலியோட கெஞ்சிரண்டி ப்ளீஸ் டி. ஒரே ஒரு தடவை கூப்பிடுறி. சாரிப்பா, என்னால் கூப்பிட முடியாது. ஏ ப்ளீஸ் பவி, என்ன பவி இப்படி கெஞ்ச விடுற? நீ ஏதாச்சும் கெஞ்சிவே இல்லை, அப்போதைக்கு நீ வச்சுக்கிறீங்க. ரொம்பதே பண்ணுற. ஆசையாக கேட்டா இது கூட செய்ய மாட்டேங்கிறேன். உன்ட்ட என்ன மொத்தமாக கேட்டேன், மாமன் தானே கேட்க சொல்கிறேன். ஓ, அந்த நினைப்பு வேறு இருக்கா உங்களுக்கு? அது சரிதான். ஏண்டி நான் சின்ன பிள்ளைடி, எனக்கு இந்த ஆசையெல்லாம் இல்லாமல் அப்புறம் நான் என்ன கிளடானாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. ஓடி ஊருக்குள்ளே போய் பொண்ணுங்களெல்லாம் பாருடி எப்படி லவ் பண்ணுறாளுன்னு. நீ எனக்கு வந்து வாச்சிருக்கே சாம்பார் சாதம் மாதிரி. பரவாயில்ல சார், நான் தயிர் சாதமாகவே இருந்துட்டு போகிறேன். சரி, நான் கிளம்பட்டுமா? போடி என்கிட்ட. அப்போனா ஒன்று பண்ணலாம், ஐஸ் வேணா வர சொல்லட்டுமா? எம்மா தாயே, நீ தள்ளினாலும் பரவாயில்ல, பேசாமல் போயிருந்தா. அவளை இவ்வளோ வர சொன்னேன்னா வச்சுக்கவே அவள் டார்ச்சர் தாங்க முடியாது. பேசுறதே அந்த மாதிரி பேசுவா. அவள்கிட்ட எதுவும் சொல்லி வச்சிடாத, அவள் வாட்டுக்கிட்ட ஆணு வந்துடுவா. அந்த பையன் இருந்தால் சரி. சரி வரட்டுமா மாமா? சரி போ. இப்போ என்ன சொன்னாவ? மாமான்னு தானே சொன்னா. ஸோ நான் சரியாக கவனிக்கலையே, ஓடிட்டாளே. சரி நான் வருவல்ல, வச்சுக்கிறேன். என்னங்க போகலாமா? என்னடி மீனா, எங்கடி கிளம்பிட்ட? காலையில் எங்கே கிளம்பிட்ட? அவன் ஆஃபீஸ் போகிறேன், அவனோட எங்கே நீ போகலாமான்னு கேட்குறேன். இல்லைம்மா, அவளை இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி. உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னில்ல, நீ என்னத்தை போகிற? எந்த ஃபங்க்ஷனுக்குடா? அந்த பக்கத்து ஊரில் சொன்னாங்களே வளகாப்பு ஃபங்க்ஷன், அங்கேயே கொண்டு விட பரவாயில்ல. ஆமாம்மா, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, காலெலாம் நடக்க முடியலைங்கிற. அப்புறம் எதுக்கு நீ போய்கிட்டு? அதே அவள் போயிட்டு வரட்டும். நல்லா இருக்கிற கதை. எங்கே யாரை போக சொல்கிறதுன்னு இல்லை, சும்மாவே வேறு எதுக்காச்சும் காது குத்து பிறந்த நாளும் சும்மா இங்கே இந்த கோயில் குளத்துக்கு போனால் கூட 1008 கேள்வி கேட்குறாங்க. மருமக சும்மா தான் இருக்கலாம், இல்லை வளகாப்பு ஃபங்க்ஷன் கூட்டி போகிறேன்னு சொன்னால் மனசு நிம்மதியாக இருக்க விடுவாளுடா. நான் போனாலே 1008 கேள்வி பழகத்தில் அவளை வேறு போக சொல்கிறேன். எங்கெங்கே அவளை போக சொல்லணும் உனக்கு விவசாயம் தெரியாதா? என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. எழுகிறது வயசாயிடுச்சு, ஆனால் இன்னும் ஒன்றும் தெரியல. எதுக்குமா சும்மா எல்லாத்துக்கும் அவளை போட்டு நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்கு? இதில் ஒரு பெரிய விஷயமா? யாருக்குமே குழந்தை பிறந்தது இல்லையா? லேட்டாக 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்குது. அதுக்காக இப்படிலாம் நீ பிச்சு திங்க. அதை இப்படி பண்ணியான வச்சுக்கோ. இவளை கூட்டிகிட்டு நான் தண்ணி கொடுத்துன போயிடுவேன் பார்த்துக்க. உன் பொண்டாட்டி நான் என்னடா சொன்னேன்? அங்கே 1008 கேள்வி கேட்பாங்க. அவளுக்கு முன்னாடி போய் இவள் எப்படி நிற்பா? அழுதுகிட்டு இருப்பா. அதனால தான் சொன்னேன் வேணான்னு. நான் முடியலைனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் போயிட்டு இல்லைனா போகலைன்னா என்னடா ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு நமக்கு வாராங்களோ வரலையோ. என் மீன் அவதே ஆம்பளை பிள்ளை அப்படி சொல்கிறேன். உனக்கு தெரியாதாடி? 1008 கேள்வி உள்ளூரில் என்ன கேள்வி கேட்கலாம்? நீ பைப்படிக்கு நிம்மதியாக போக முடியாடி? இல்லை வளகாப்பு போகிறோம் கிளம்பி நிற்கிறேன்.
இல்லைங்கத்தே நான் வேணான்னு தான் சொன்னேன். அவர் தான் அம்மா பாவம் முடியலை, ஒரு நாள் போக முடியாது, அதனால் நீந்தே போகணும்னு கம்பல் பண்ணாங்க. அதனால தான் கிளம்புனேன். இல்லாட்டினா நான் எங்கேயாச்சும் போகிறேன்னா நீங்கள் தானே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரீங்க. நான் எங்கேயுமே போகிறதில்ல, அம்மா வீட்டுக்கு மட்டும்தான் போகிறேன். அதுவும் இப்போ கொஞ்ச நாளாக போகல, தம்பி ஊரில் இல்லை, அதனால் அதுவும் நான் போவே இல்லை. அங்கெல்லாம் போகலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள நாளைக்கு வரவங்கள வழியே தெரியல, அதெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் போவேன். நான் நாளைக்கு பார்த்தா கூட சொல்லிக்கிறேன், நீ போகல. அப்புறம் உன் தம்பிக்கு சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குன்னு என்ன வீட்டில் கேட்டு சொன்னியா இல்லையா? இல்லைத்த தம்பிகிட்ட பேசினாதான் தெரியும், அவன் என்ன சொல்கிறான்னு தெரியல. இல்லை நம்மளா பேசி வச்சுட்டு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டானா போச்சு. மக்கள் சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கா, மாப்பிள்ள இருக்கா, நல்ல குடும்பம் வேற, நல்ல பொண்ணு, அதனால உங்க தம்பி நல்ல பையன், அதனால தான் கேட்கறேன். இல்லைன்னா உங்க தம்பியெல்லாம் நான் கேட்க மாட்டேன். சரிங்கத்தே நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஏம்மா நான் உனக்கு கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேங்கிறியே, அவளை ஏம்மா இப்படி போட்டு புடுங்கி திங்கிற? அவளுக்கு ஏதாச்சும் குறை இருக்குன்னு தானே இப்படி பண்ணுற? ஆமாடா, இவ்வளோ கல்யாணம் பண்ண கூட புள்ள பெற்று காது குத்தி வச்சுட்டாங்க. இவன் என்ன இப்படி தெரிஞ்சா என்ன தான் பண்ணுறது? பேசாம உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, ஒருவேளை இப்போ எனக்கு குறை இருந்தால் அவளுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? டேய், என்னடா அப்படி பேசுற நீ? இல்லைம்மா, நான் உண்மையாகவே தான் கேட்குறேன். சப்போஸ் எனக்கு குறை இருந்தால் அவளுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கலாமா? உனக்கு ஓகே தானே? அதே இப்படி சரிப்பட்டு வரும்? அதெல்லாம் காலங்காலம் நடக்கிறதா? பொண்ணுக்கு குறை இருந்தால் பையனுக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க, பையனுக்கு குறை இருந்தால் பொண்ணுக்குலாம் கல்யாணம் பண்ணுறதுலாம் நம்ம ஊர்ல எல்லாம் நாட்டு நடப்பிலாம் நடக்கல. இதுக்கு மட்டும் அப்படியே மலுப்புற, அவளுக்கு குறை இருந்தால் மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது குதிக்கிற. என்னதே பேசிக்கிறதுக்கே தெரியல. நீ ஊருக்காக வாழாத, முதல்ல உனக்காக வாழ. எங்களுக்கு குழந்தை பிறக்கும், அப்படியே பிறக்கலைன்னா நாங்கள் தத்தை எடுத்து கூட வளர்த்துப்போம். சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காது. என்ன புள்ள குட்டி இருக்க பூரா என்ன எப்படி போகிறா நீ பாத்தியா? சாகும்போது யாருமே இல்லாத அனாதையே சாகுறாங்க, அனாத ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்துடுறாங்க. புள்ள குட்டி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நமக்கு நம்ம தான். இதுக்கு இல்லை தம்பி, நமக்குன்னு ஒரு வாரிசு வேணும்ல. எங்களாவது தத்தை எடுத்து வளர்த்தாலும் அது நம்ம வாரிசு ஆகுமா? வாரிசை வச்சு நீ என்ன பண்ண போகிற? புள்ள பிறக்கனாலும் தத்தெடுத்து வளர்த்துக்குவோம், இல்லைன்னா எனக்கு அவளுக்கு நான், அப்படி நாங்கள் இருந்துப்போம். நீ சும்மா தலையிடாமல் இருந்தாலே போதும். மீனா, நீ கிளம்ப, நம்ம போகலாம். சரிப்பா, உங்க இஷ்டம், அப்புறம் போங்க. எங்க எதுக்கு அங்கே இப்படி பேசினீ அத்தைக்கிட்ட? அத்தை பாவம் ஏதாச்சும் நினைக்க மாட்டாங்களா? கஷ்டப்படணும்ல மனசு. அவங்களும் ஒன்றே நினச்சி பார்க்கணும்ல மீனா. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, வேறு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு குறைந்தா பண்ணுவீங்களான்னு கேட்டோன்னா அவங்க வாய் மூடிட்டாங்க. பார்த்தியா? அதே இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படிதான். நீ எது பேசினாலும் எதிர்த்து பேச கற்றுக்க. சும்மா எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கக்கூடாது. எதுக்கு அமைதியாக இருக்கணுமோ அதுக்கு தான் அமைதியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. நீ கிளம்பி வா, கொண்டு விட்டுட்டு போகிறேன். அங்கே யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்க, அங்கே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் உன்ட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, ஏதாச்சும் பேசும்போதே மனசு கஷ்டமாயிடுது. அப்புறம் எப்படி நம்ம பேசுறது? பேச்சே வர மாட்டேங்குது. இதுக்கே இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? எல்லாத்துலேயும் போல்டாக இருக்கணும்ல. நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நாளையிலேருந்து உனக்கு ஏதாச்சும் வேலை விசாரிச்சுட்டு வா. நீ வேலைக்கு போறியா இல்லை ஏதாச்சும் படிக்கிறியா? பேசாமல் டெய்லரிங் கிளாஸ் போகலாமான்னு யோசிக்கிறேன். அதை கற்று வச்சிருந்தாலாச்சும் நல்ல காசு. எப்போவுமே இவனெல்லாம் வீட்டிலே இருந்து தைக்கலாம். அதை முதல்ல பண்ணு. முதல்ல வீட்டிலே இருக்காது. எங்கள் அம்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும். வெளியில் போனீங்கன்னாதே கொஞ்சம் உனக்கு நல்லாயிருக்கும், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், எல்லாமே சரியாகுது. எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்கும். சரியா? நீ விசாரிச்சுட்டு சொல்லு, நாளையிலேருந்து போகலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. நமக்குள்ளே எதுக்கு மீனா தேங்க்ஸு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா, கிளம்பலாம். லேட் ஆயிடுச்சு. அம்மா வந்தோன்னே ஏதாச்சும் சொல்லணும், அதெல்லாம் நீ கண்டுக்காத. அத்தை ஏதோ ஆதங்கத்தில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க பேசுறதெல்லாம் நான் பெருசாக நினைக்க மாட்டேன். ஆமாம், உங்கள் தம்பிக்கு ஏதோ பொண்ணு இருக்குன்னு அம்மா சொன்னிச்சு. உங்கள் தம்பிகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அவன்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணி அப்புறம் நம்ம வேணான்னு சொல்லிட்டுனா போச்சு. இல்லை, நான் அம்மாட்ட பேசிட்டு அப்புறமா அத்தைகிட்ட சொல்கிறேன். சரி வா, கிளம்பலாம். டைம் ஆச்சு. அச்சோ, நீங்கள் என்ன சாப்பிடவே இல்லையே? சாப்பிடாம கிளம்புறேன்னு சொல்லி நானும் சாப்பாடு எடுத்து வைக்க மறந்துட்டு நீங்கள் கிளம்புன்னு அவசரப்படுத்தினீங்களா? உங்களுக்கு சாப்பாடு இடத்துல இருங்க, 2 தோசை ஊற்றிட்டு வரேன். இல்லை வேணாமே, எனக்கு பசி இல்லை. இல்லைன்னா நானே கேட்டிருக்க மாட்டேன்னா. எனக்கு பசி இல்லை, நான் மதியமே சாப்பிட்டுக்கிறேன்.